Hi friends, welcome to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம பால் கொலக்கட்டை பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்க போறோம். இது ஈஸியா செஞ்சிடலாம். எல்லாருக்குமே ஈஸியா செய்யற மாதிரி நான் ஈஸியா கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். எல்லோரும் செய்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறதில்ல. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ தான் சேர்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். தேங்காய் பூ நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க, திக்காக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில், கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நார்மல் ஆயில் எடுக்காதீங்க. அப்புறம் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, 2 ஏலக்காய், கிராம்பு, அது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர், உங்களுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அவளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறோம். அரிசி மாவு நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். 2 கப் எடுத்துக்கிறேன். 2 கப்பு அரிசி மாவுக்கு தேவையான அளவு சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இல்லை, சில பேருக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். நான் இப்போ 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம இது சுகரோட சேர்க்குறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பூவை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடைய டேஸ்ட்டே தேங்காய் பூ தான். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான கொலக்கட்டை கிடைக்கும். இப்போ நீங்கள் தேங்காய் பூ சேர்க்காமையும் செய்யலாம், பட் அதில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது நீங்கள் தேங்காய் பூ போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல சாஃப்டான கொலக்கட்டையும் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சூடான தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கொலக்கட்டை உருட்டுற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பெரிய கொலக்கட்டையை சைஸ் எடுத்து மாவு தனியாக வச்சுக்கோங்க. இது எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்ம லாஸ்ட்டாக அந்த பாயாசத்தில் பால் கொலக்கட்டையில் கரைச்சி ஊற்றுறதுக்காக. எதுக்கு அது கரைச்சி ஊற்றுறோன்னா, கொஞ்சம் திக்னஸான நமக்கு பாயாசம் கிடைக்கும், அதனால தான். இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓவல் ஷேப்பில், இல்லை ரவுண்டாக, இல்லை நீளமாக, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இப்போது நான் ரவுண்டாக தான் உருட்டுறேன். ரவுண்டாக உருட்டி வச்சுப்பேன், கொஞ்சம் நீட்டமாகவும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் நீட்டமாக உருட்டுறது. ஸோ அதனால் உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அது குக் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா கொலக்கட்டையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இதை நீங்கள் உருட்டி போடும்போது அப்படி போட்டுறாதீங்க, அது ஒன்றோட ஒன்று ஒட்டி எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் மாவு அது மேலே தூவி விட்டுக்கோங்க. நான் அதுக்குள்ளே ஸ்டவ்வில் எனக்கு தேவையான அளவு நான் எவ்வளோ செய்ய போகிறேனோ அவ்வளோ தண்ணி விட்டு நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி. அதுக்குள்ளே இந்த மாவை கரைச்சிக்கோங்க. கொஞ்சோன்னு முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இப்போது இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது பார்த்து போடணும், இல்லைனா ஒன்றோட ஒன்று உள்ளே போடும்போது ஒட்டிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கணும். நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொலக்கட்டை வேகாது. ஸோ தண்ணி இப்போ நான் எனக்கு தேவையான அளவு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அது கொதிக்கும் போதே அந்த தண்ணிக்கு தேவையான கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அது நம்ம பாயாசம் மோஸ்ட்லி சுகராக ஏதாவது செய்யும் போது சால்ட்டு போடுவோம். அதோட ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதோட கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கோங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. இது நம்ம டேஸ்ட்டுக்காக அந்த கோகோனட் ஆயில் போடுறோம். போட்டு இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொலக்கட்டையை உருட்டி வச்சுருந்த கொலக்கட்டையை போடலாம். பார்த்து ஒன்று ஒன்றா போடுங்க. வேகமாக எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிங்கன்னா அது எல்லாமே ஒன்றோட ஒன்று விட்டு ஒட்டிக்கும். ஸோ போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு போடுங்க. எடுக்கும் போதே நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கலக்கி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக நமக்கு தனித்தனியாக அந்த கொலக்கட்டை கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்ருக்கேன் பாருங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது வேகிறதுக்கு நமக்கு
இது குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக உருண்டை போட்டிருக்கனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் போடும்போது பார்த்து போடுங்க. நீங்கள் போடுறதுல தான் இருக்குது, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சம்டைம் எனக்கும் அப்படி ஆகும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே அது போட்டோடனே கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக அந்த கொலக்கட்டை வெந்த மாதிரி தெரியும். நீங்கள் போடும்போது எப்படி போட்டிங்கனோ அது உள்ளே போட்டு நம்ம குக்கானோன்னு தெரியும். அந்த கொலக்கட்டையை பார்த்தோன்னே உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நல்லா கொதித்த உடனே நான் எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை நிறையா போட்டால் தான் அது ஸ்வீட்னஸ் இழுக்கும். ஏன்னா கொலக்கட்டைக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் நிறையாவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொலக்கட்டை கொஞ்சம் வெந்தடிச்சு. உங்களுக்கு தெரியும் நம்ம போடும்போது என்ன கலரில் போட்டோன்னு. இப்போ பாருங்கள், அந்த கொலக்கட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் பால் தான் நமக்கு டேஸ்ட்டு. ஸோ தேங்காய் பாலை கொஞ்சம் திக்காக நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லா பொருளும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த எடுத்து கலக்கி வச்சுருந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, மாவு, அதை ஊற்றிடுங்க. அது ஊற்றினா தான் நமக்கு திக்கான ஒரு கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை கிடைக்கும். இல்லைன்னா அது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முதல்ல இது குக் பண்ணும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா கட்டியாகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொலக்கட்டை வெந்துருச்சு, கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது டிஃபனுக்கு பதிலாக நீங்கள் செய்யலாம். ஈவினிங் கூட செய்யலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ கொலக்கட்டை நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு உடனே நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.